சிவ அம்சமும் விஷ்ணு அம்சமும் ஒன்றாக கலந்தன. அதன் விளைவாக ஜோதிமயமான ஒரு அற்புத ஆண் குழந்தை பிறந்தது. அந்த தெய்வீக குழந்தைதான் அரக்கியை அழிக்க வந்த மணிகண்டன். தேவர்களின் தந்திரத்தால் தன் இன மக்களுக்கு அமிர்தம் மறுக்கப்பட்டதையும் அது மொத்தமும் தேவர்களுக்கே போய் சேர்ந்ததை அறிந்து மேலும் உக்கிரமானாள். இதனால் மகிஷமுகி காட்டில் இருந்த முனிவர்களை முன்பை விட கொடூரமாக துன்புறுத்தினாள். இந்த நிலையில் புலிப்பால் தேடி வந்த ஐயப்பன் அதே காட்டிற்குள் பிரவேசம் செய்தார். ஒளியே புக முடியாத காட்டிற்குள் சூரியன் நுழைந்தது போலிருந்தது ஐயப்பனின் வருகை.